ஹாய், நம்ம இன்னைக்கு சப்க்யூரியானிக் ஹீமோடோமா தான் பார்க்க போகிறோம். அந்த சப்க்யூரியானிக் ஹீமோடோமாங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம கொரைன் மெம்பரைன், அதாவது ஜவ்வு, அந்த ஜவ்வு கீழே வந்துட்டு பிளட் எல்லாத்தையுமே சேகரிக்கும். அந்த சேகரிக்கிற பிளட் வந்துட்டு நமக்கு பிறப்புறுப்பு வழியாக வரும். அப்படி அதை பார்த்து நம்ம பயந்துக்குவோம், அபார்ஷனுக்கு இது ஆயிடுச்சோன்ட்டு. ஆனால் அது வந்துட்டு நம்ம பேடை வச்சு பார்த்தோமாவே தெரிஞ்சிடும். சரி, ஓகே, இது எப்படி ரெக்கவர் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. எப்படிலாம் ரெக்கவர் ஆகும்னா, ஒரு ஃபோட்டோவில் இந்த வீடியோவில் ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் ஒரு நார் மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் தெரியுதா, அந்த மாதிரி தான் நமக்கு ரெக்கவர் ஆகிற டைமில் வந்துக்கிட்டே இருக்கும். பாதியாகவும் வரலாம், கால்வாசியும் வரலாம். இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்படி இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு க்யூர் ஆகுது அப்படிங்கிற அர்த்தம். சில பேர்லாம் வந்து கேட்கலாம், நானே வந்துட்டு யூடியூப் அது இதுன்னு சர்ச் பண்ணேன். சரி, ஓகே, இதோட சிம்டம்ஸ்லாம் ஓகே, இது எப்படி ரெக்கவர் ஆகுது நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற வீடியோஸ் நான் சர்ச் பண்ணேன். எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தான் அந்த ப்ரௌன் கலர் மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிறப்புறுப்பு வழியாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி வரதுனால நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம். இது வந்து நமக்கு ரெக்கவர் ஆகுறதுங்கிற சிம்டம்ஸ் தான். ஆனால் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து டாக்டர் சொல்கிற கைடு எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னைய வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 3 ஊசி போட சொன்னாங்க. அது வியாழக்கிழமை ஒரு ஊசியும், ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 ஊசியும் போட சொன்னாங்க. அந்த 2 ஊசியில் ஒரு ஊசி வந்துட்டு அபார்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஊசின்னு சொன்னாங்க. டாக்டர் வந்துட்டு என்னை சில விஷயங்கள்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. என்ன விஷயம்னா, அதிகமாக ஒர்க்லாம் பண்ண வேணாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. டேப்லெட்ஸுமே கொடுத்தாங்க. எனக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து நைட்டு வந்து எடுத்துக்க சொன்னாங்க. ஆஸ்பிரின் டேப்லெட் கொடுத்தாங்க. 3வது பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட். இந்த 3 டேப்லெட்டுமே நைட்டில் வந்து எடுத்துக்க சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு 5 வாரம் 6 வாரத்துலேயே இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி ஆகிட்டே இருந்தது. கன்ஃபார்ம் பண்ண ஒரு 2வது வாரமே இப்படி ஆகிடுச்சு. கொஞ்சம் பயந்துட்டேன். நீங்களும் பயப்பட வேணாம். ஃபஸ்ட்டு சப்க்யூரியானிக் ஹீமோடோமானாவே நம்மளோட பயத்தை வந்து கம்மி பண்ணிக்கணும். எந்த வேலையும் செய்யாதீங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர்றது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்யூர் ஆகுது அப்படிங்கிற அர்த்தமே. இது போக போக என்னாகும்னு பார்த்திங்கன்னா, எனக்கெலாம் வந்துட்டு அப்படியே ஒயிட் கலராகவே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒயிட் கலராகவே ஆரம்பிச்சிச்சு. நான் போய் ஸ்கேன் பார்க்குறேன். 2 வீக்ஸ் கழித்து ஸ்கேன் பார்க்குறேன். ஸ்கேன் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு அதோடைய அளவு வந்து குறைஞ்சிருந்தது. இந்த மாதிரி தான் கம்மியாயிட்டே போகும். டாக்டர் வந்துட்டு என்னைய ஃப்ரூட்ஸு, இந்த மாங்காய் சாப்பிடக்கூடாது, ஹீட்டான பொருள் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. மாங்காய் சாப்பிடக்கூடாது, பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, திராட்சை, இந்த மாதிரி பொருளெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி போடுறேன். தேங்க்யூ. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.